கலை என்பது மனிதனுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் என்றுதான் கூற வேண்டும். அப்படிப்பட்ட பொக்கிஷம் அனைவருக்கும் கிடைப்பதில்லை. அவ்வாறு கிடைத்தாலும் அதனை சரியாக பயன்படுத்தி தன்னை உலகிற்கு அடையாளம் காட்டிக் கொள்பவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். இப்படிப்பட்ட நிலையில் வீட்டருகே கிடைக்கும் தேவையில்லாத பொருட்களை பயன்படுத்தி தனது கைவண்ணத்தின் மூலம் அதனை ஓவியமாக்கி அதற்கு உயிரூட்டி வருகிறார் திண்டுக்கலை சேர்ந்த இல்லத்தரசியான திருமதி உஷா. சொல்வதற்கரிய கலைநயத்தை வெளிப்படுத்தி வரும் உஷாவின் சாதனை குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு இதோ உங்களுக்காக. திண்டுக்கல் மாவட்டம் முள்ளிப்படி பகுதியைச் சேர்ந்தவரான இந்த உஷா பட்டப்படிப்பு படித்தவர் அல்ல. மேல்நிலை பள்ளி வகுப்புகள் கூட படிக்காதவரான இவருக்கு சிறு வயதிலிருந்தே ஓவியத்தின் மீது அளவுக்கு அதிகமான ஆர்வம், ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தன்னகத்தே தூண்டிக்கொண்டே இருந்துள்ளது. வீட்டை அழகுபடுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் மேலோங்க அதன் வெளிப்பாடாக வீட்டை அலங்கரிக்கும் கலைப்பொருட்களை உருவாக்க திட்டமிட்டுள்ளார். தன்னிடமிருந்த கலை ஆர்வத்தை வெளிப்படுத்தும் விதமாக கலைநயம் கொண்ட ஓவியங்களை இவர் வரைந்து வருகிறார். இந்த ஓவியம் வீட்டை சுற்றி பரவி கிடக்கும் அருகம்புல், பூண்டு செடி, பறவைகளின் இறகுகள், வாழை மட்டை, தேங்காய் நார், பாக்கு மட்டை, கோலப்பொடி ஆகிய பொருட்களை வைத்து தனது கைவண்ணத்தின் மூலம் அற்புதமான ஓவியங்களை வரைந்து உயிரூட்டி வருகிறார். ஓவியத்தை தொடங்கும் போது வாழை மட்டை அல்லது பாக்கு மட்டையில் ஓவியத்தை வரைய தொடங்கும் அவர் அதனை வெட்டி பறவைகளின் இறகுகளை அதில் ஒட்டி வண்ணப்பொடிகளை அதில் இட்டு மெருகேற்றி ஓவியத்தை தீட்டுகிறார். வீட்டருகே கொட்டி கிடக்கும் தேவையற்ற பொருட்களை வைத்தே தனது உயிருள்ள ஓவியத்தை உருவாக்குகிறார். இந்த கலைநயமிக்க ஓவியத்திற்கு இவர் செலவழிக்கும் தொகையோ மிக மிக குறைவு. பல்வேறு நகரங்களுக்கு சென்று ஏராளமான தொகையை செலவிட்டு வீட்டை அலங்கரிக்க பொருட்கள் வாங்கப்பட்டு வரும் இந்த காலகட்டத்தில் தனது சொந்த கைவண்ணத்தில் வெறும் தேவையற்ற பொருட்களை மட்டுமே வைத்து ஓவியங்களுக்கு உயிரூட்டி வருகின்ற இந்த இல்லத்தரசி உஷாவை கலைநய இளவரசி என்று அழைத்தால் கூட அது மிகையாகாது என்றுதான் கூற வேண்டும். இந்த ஓவியங்களை விற்பனை செய்தால் பல்லாயிரக்கணக்கில் வருவாய் கிடைக்கும் என்றாலும் கூட இவர் ஓவியங்களை விற்பனை செய்யாமல் தனது நண்பர்களுக்கு மட்டுமே அன்பளிப்பாக அளித்து வருகிறார் இந்த ஓவிய நாயகி உஷா. வாழ்வில் சாதிக்க துடிக்கும் பெண்களுக்கும் இந்த அரிய கலையினை கற்றுத்தர தான் தயார் என்று கூறுகிறார் அவர். இத்தகைய மனமுடைய மாந்தர்கள் மூலமாக கலையின் முக்கியத்துவத்தை நாம் உணர முடிகிறது. ஓவியத்திற்கு தனித்துவத்தை ஏற்படுத்தியுள்ள இவருக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இவரது ஓவிய கலை மேலும் மெருகேறுவதற்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம். என் பேர் உஷா. நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு கலைப்பொருள்கள்லாம் செய்கிறேன்னா ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் நான் அதெல்லாம் வெளியிலே வாங்காமல் நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய வேஸ்ட் பொருள்களை வச்சே நான் நிறைய செஞ்சுருக்கேன். இதுவே நீங்களே இதெல்லாம் முயற்சி பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்ல வியாபாரம் கூட நீங்கள் செய்யலாம். மூன் செய்திகளுக்காக திண்டுக்கல் சங்கருடன் சீர்மராஜா.